பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டு ஒரு பக்கம் கடலால் சூழப்பட்டு மட்டுமில்லாமல் இந்த திருகோணமலை மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சாயலை கொண்டதாக காணப்படுகின்றது. அதில் புல்மோட்டையை வந்து கிட்டத்தட்ட முல்லைத்தீவு சாயலை கொண்டிருக்குங்க. அதே வேளை நான் யானோயா திட்டத்திலிருந்து முதல்ல வந்திருக்கிற ஒரு குளத்துக்கு வந்துட்டேன். இந்த குளம் வெகரவையோ ஏதோ ஒன்று சொன்னவங்க அந்த குளத்துக்கிட்ட நான் இப்போ வந்திருக்கேன். இப்படி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இங்கால இருக்கிறது பெரியதொரு நல்லதொரு விஷயம். இதே போல் கிண்ணியாவில் காணப்படவில்லை குரங்கு பாஞ்சான் குளத்துக்கும் தண்ணி இறக்குன்னு அந்த யானோயா திட்டம் மாதிரி பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைய பேருக்கு விவசாயத்தை ஒரு அவங்களுக்கு அதன் மூலம் கூடுதலான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உருவாக்கி கொள்ள முடியுன்றதை இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். இது வந்து யானோயா திட்டத்தில் முதல் குளம். இதுக்கு அடுத்தடுத்து நிறைய குளங்கள் வருது. இதெல்லாம் உருவாக்கப்பட்ட குளங்கள் தானே. இது மன்னர் காலத்தில் இருந்த குளம் இல்லை, இந்த திட்டத்தினால் உருவாக்கப்பட்ட குளம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நேரம் நிற்கிறது பயமாக இருக்குது. நான் இந்த இடத்த விட்டு இப்போதே விடைபெறேன். யானைய திட்டத்திட அடுத்தது மல்புருவைக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இது மல்புருவை புதுசாக வந்து உருவாக்குற குளம். இந்த குளத்தில் இப்போ தான் எல்லா வேலைகளும் நடக்குது. அதனால தான் மரங்கள்லாம் செத்து போயிருக்கு. இந்த குளத்தை உருவாக்கி இதுக்கு கீழே பெரியதொரு விவசாய திட்டத்தை உருவாக்குறது தான் முன்னாள் ஜனாதிபதியோட திட்டமாக இருந்துச்சு, மஹிந்த ராஜபக்சோட திட்டமாக இருந்துச்சு. அதனூடாக தற்போது உருவாக்கப்பட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களை தாண்டியும் இதன் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த வந்து திருகோணமலை மாவட்டத்தில் முழுக்க அந்த மாவட்டத்தில் ஒரு பகுதியை டெவலப் பண்ணணுண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த காட்டு பகுதி எவ்வளோ அழகாக இருக்குண்டு. திருவண்ணாமலையிலையும் இவ்வளவு காட்டு பகுதி இருக்குன்றது எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். நான் கோமரங்கடவில் வந்திருக்கேன். பட் இங்கால ஏரியா இதுதான் என்ற முதல் தடவை. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள். ஆனால் மறுபடியும் சொல்லுவேன், இந்த இடத்த பார்க்க ஐடியா யாருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க யாரோடையோ உதவியோட வாங்க, தனியாக வர வேண்டாம். இப்போ வந்து யானோயா திட்டத்தில் டிரெக்ட் 3வது குளத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து டிரெக்டாக வர 3வது குளம் இந்த யானோயா திட்டத்தில். இதுவும் புதிதாக வந்து உருவாக்கப்பட்ட குளம் தான். 1-2 சிறிய குளங்கள் தான் இருந்திருக்கு. அதை வச்சு பல குளங்கள் உருவாகியிருக்காங்க. இது டிரெக்டாக வந்து யானோயா திட்டத்திலிருந்து வர 3வது குளமாக தான் இந்த குளம் காணப்படுது. இந்த யானோயா திட்ட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏண்டா இந்த இந்த இலை ஆறு வந்து இப்படியே நேராக போகுது. இதுக்கு நேருக்கா இன்னும் வந்து குளங்களும் விவசாய நிலங்களும் இந்த யானோயா திட்டம் நீண்டு கொண்டே செல்லுறது. இதை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போனோம்னா வீடியோ மிக்க லெந்தாயிடும். நீங்கள் காட்டு பிரதேசங்களில் உள்ள அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான குளங்களை பார்க்குறதுக்கும் இலங்கையில் காணப்படுகிற நீர்ப்பாசன திட்டங்களை பார்க்குறதுக்கும் இந்த யானோயா திட்டத்துக்கு நீங்கள் வருகை தந்தால் அதை இலகுவாக வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த காபட் பாறையில் போய் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த நீர்ப்பாசன சம்பந்தமான வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டமானது 3 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டு ஒரு பக்கம் கடலால் சூழப்பட்டு மட்டுமில்லாமல் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சாயலை கொண்டதாக காணப்படுகின்றது. அதில் புல்மோட்டையை வந்து கிட்டத்தட்ட முல்லைத்தீவு சாயலை கொண்டிருக்குங்க. அதே வேளை வாகரை பிரதேசமானது மட்டக்களப்பு சாயலை கொண்டிருக்கின்ற அதே போன்றுதான் இந்த கோமரங்கடவில் திருவண்ணாமலையின் கோமரங்கடல் பிரதேசம் வந்து கூடுதலான அனுராதபுரம் மாவட்டத்தை போன்ற சாயலை தான் கூடுதலாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கால கந்தள சைட் போனால் அங்கே கூடுதலாக பொலனறுவை மாவட்டத்தின் சாயல கூடுதலாக காணக்கூடிய அளவில் காணப்படும். இதில் முக்கியமாக இந்த கோமரங்கடவள பிரதேசமானது கூடுதலான விவசாய நிலங்களையும் காட்டுப்பகுதியையும் கொண்டதாக காணப்படுகின்றது. இது வந்து குளங்கள் கூடுதலாக காணப்படும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுகிறது. இங்கு கூடுதலாக நெற்பயிர் செய்கை மற்றும் சோளம் போன்ற பயிற்சியை கூடுதலாக இடம்பெறுகின்றது. இது நெற்பயிற்சிக்கான காலநிலையாக காணப்படுவதனால் நெற்பயிற்சியை கூடுதலாக இப்பொழுது இங்கே அறுவடைக்கும் இருக்கின்றது. ஆரம்ப கட்ட திட்டத்திலேயும் இருக்கின்றது.
இப்படித்தான் வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து கொஞ்சம் வேறுபட்ட வகையில் இந்த கோமரங்கடவுல பிரதேசம் காணப்படுகின்றது. கோமரங்கடவுலைக்கு நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் இன்றைக்கு தான் என் கண்ணில் பட்டுச்சு. இதில் பகலகாம தொல்பொருள் நிலையம் ஒரு தொல்பொருள் நிலையம் இருக்குது. இங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. அதில் வந்து வேலை செய்கிறவங்ககிட்ட நான் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் சிஎஸ்டி ஆண்டி இல்லை அவங்க தொல்பொருள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்கன்னா தொல்பொருளில் அதில் 2-3 பேர் இருக்காங்க. இல்லை ஒரு ஆள் பென்ஷன் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பழைய ஸ்டாஃபாக தான் அவங்க இருக்கா. பார்ப்போம், போய் அந்த இடத்த போய் பார்க்கலாம். இது வந்து இலங்கை தொல்லியல் சட்டத்தின் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுது. இந்த பிரதேசத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்தல், அது சம்பந்தமான வேலைகளை செய்தல், துப்புரவு செய்தல், கட்டிடங்கள் கட்டுதல், நிரந்தரமான கட்டிடங்கள் கட்டுதல் குற்றத்திற்கான பெரிய குற்றமாக கொள்ளப்படுவது மட்டும் இல்லாமல் அதற்கான தண்டனையாக 50,000 தொடக்கம் 2,50,000 மட்டும் இல்லாமல் 2 வருட சிறை தண்டனையும் வழங்குறதுக்கு தான் இந்த இது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பார்ப்போம் உள்ளே போய். ஓகே, அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். இப்போ அமைதியான ஒரு இடமா இருக்குது. அதான் நான் முன்னுக்கு போய் போட்டில் போய் பார்த்து இதில் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலுமா, அதுக்கு சட்டம் இருக்கா, இல்லை ஏதாவது சட்ட சிக்கல் வருமானு அதில் நான் பார்த்தேன். அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் இந்த இடத்தை வந்து சேதப்படுத்தக்கூடாது தான் அதில் கூடுதலாக போட்டிருக்கு. பாருங்கள், அந்த இடத்த உங்களுக்கு காட்டு. அழகான ஒரு இடம். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை. அதில் முன்னுக்கு பார்த்தேன்னு இல்லை. பார்ப்போம் இதில் போட்டில் எங்கேயாவது போட்டிருக்காங்களா, இதில் எதுவும் இருக்கு வந்து பார்ப்போம். அப்போ நாய் துரத்தி கொண்டு வருது. கூடுதலாக நம்மளோட கெட்டப்பை பார்த்து நாய் துரத்தி வருதே தெரியலை. பார்ப்போம் இதில் ஏதாவது எழுதியிருக்காங்களாண்டு. போட் வை மனோஹரி තියෙනවද ඒකන නෑ බලමු. சரி, இது ஒரு பழைய என்ன சத்தம் விடுவாதீங்களா, குரங்கு தும்முது. இதில் என்ன பிரச்சனைண்டா, இதில் ஷூவை போட்டு வரலுமா இல்லையான்னு தெரியாது. அது சம்மந்தமாக ஒன்றுமே அவங்க சொல்லலை. ஸோ நான் கிட்ட போய் பார்க்க போகிறேன். இது தொல்லியல் திணைக்களத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒருத்தர் நான் ஒன்றுமே தெரியலை. அதான் நான் வெளியே நிற்கிறேன். நிறைய குரங்குகள் தான் இதில் இருக்குது. குரங்கு நாய் தான் கூடுதலாக இருக்குது. இது வந்து ஏதாவது தொல்லியல் சாதனம் சம்பந்தமாக முழு டீட்டெயில்ஸ் இருக்காண்டு பார்க்குறேன். இதில் டீட்டெயில்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இது கோமரங்கடவுல பிரதேசத்தில் காணப்படுகின்ற ஒரு தொல்லியல் இடமாக தான் இந்த இடம் காணப்படுகின்றது. அப்போ இதுக்கு இங்கே குளங்கள் கூடுதலாக காணப்படுவதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்குது. ஏண்டா இங்கே வந்து பேசிக் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இங்கே குளங்கள் நிறைய உருவாக்கப்பட்டதுக்கான பேசிக் வந்து இதாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன முதல்ல அனுராதபுரம் மாவட்டத்தில் சாயல் கூடுதலாக இருக்குண்டு. ஸோ திருவண்ணாமலை அனுராதபுரம் பிரிக்கிறதுக்கு இல்லை, அனுராதபுரம் ராசராணிக்குள்ளே தான் இந்த திருவண்ணாமலை எல்லாம் இருந்திருக்கும். அந்த டைமில் அனுராதபுரத்தில் இருந்த ஒரு ஏதோ ஒரு மன்னரால் உருவாக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இந்த இடம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் சரியான தகவலை தருவோன்ற வார்த்தா சரியான தகவல் இல்லை. இதில் ஒரு இடத்துலையும் அந்த தகவல் இல்லை. ஓகே, இதில் என்ன இருக்கு உள்ளே போய் பார்க்கலுமோ தெரியலை. சந்திர வட்டக்கால் மாதிரி ஒன்று இருக்கு. சரி, ஓகே. விஹாரையும் தூபியும் பார்க்குறதுக்கு அழகான அமைதியான ஒரு இடமா தான் இது இருக்குது. எனக்கு என்ன சீகிரியாக வந்த மாதிரி இருக்குது. சீகிரியோட சாயலும் இருக்குது. முதல்ல சொன்னது போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு இடமா தான் இந்த இடம் காணப்படுகின்றத இந்த தொல்பொருள் இடம் வந்து காட்டுது. இதுக்கு பின்ன ஒன்றும் இல்லை போல, சில்லூரி தான் கத்தி கொண்டிருக்கு. எல்லைக்கால் போட்டிருக்காங்க. சரி, நான் உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அமைதியான ஒரு இடம் தான். கோமரங்கடவுல பிரதேச செயலத்துக்கிட்ட வந்துடுறேன். பிரதேச செயலத்துக்கு முன்னுக்க இந்த 2 பேர் நடந்து வராங்க. அதுக்கிட்ட பிரதேச சபை இருக்குது. இது வந்து கோமரங்கடவுல டவுன் தான். இது
முன்னுக்கு பெட்ரோல் ஷெட், பிரதேச செயலகம், பிரதேச சபை அப்படி வந்து காணப்படுற ஒரு இதான் வந்து கோமரங்கடல் டவுன். இது பார்க்குறதுக்கு பாருங்கள், சரியாக அன்றாதபுரம் சாயலில் தான் காணப்படும் இந்த பிரதேசம். நான் சொன்னது போல் அந்த வகையில் தான் இது காணப்படுது.